சந்தைப்படுத்தலுக்கான வாய்ப்புகள். 1. வளரும் சந்தைகள். மக்கள் தொகை அதிகரித்து வருமானம் அதிகரிக்கும் போது அதிகமான மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குகிறார்கள். உதாரணம், இந்தியாவில் அதிகரித்து வரும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் ஸ்மார்ட்போன்கள், சுகாதாரம், பயணம், கல்வி போன்றவற்றுக்கான தேவையை அதிகரிக்கின்றன. 2. டிஜிட்டல் மாற்றம். சமூக ஊடகங்கள், மின் வணிகம் மற்றும் AI ஆகியவை வணிகங்கள் வாடிக்கையாளர்களை விரைவாகவும் மலிவாகவும் சென்றடைய உதவுகின்றன. 3. உலகளாவிய ரீச். நிறுவனங்கள் இப்போது ஆன்லைன் தளங்கள் மூலம் உலகளவில் தயாரிப்புகளை விற்கலாம். உதாரணம், இந்தியாவில் இருந்து கையால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களை எட்சி அல்லது ஆமசோன் மூலம் அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு விற்கலாம். 4. புதுமை வாய்ப்புகள். புதிய தயாரிப்புகள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் தொடர்ச்சியான தேவையை உருவாக்குகின்றன. உதாரணம், மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் வீட்டு சாதனங்கள் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப பயன்பாடுகள். 5. வாடிக்கையாளர் நுண்ணறிவு. தரவு பகுப்பாய்வு நிறுவனங்கள் வாடிக்கையாளர் விருப்பங்களை புரிந்துகொள்ளவும் சலுகைகளை தனிப்பயனாக்கவும் உதவுகிறது. உதாரணம், பயனர் நடத்தையின் அடிப்படையில் நெட்ஃபிக்ஸ் திரைப்படங்களை பரிந்துரைக்கிறது. 6. பிராண்ட் உருவாக்கம் உண்மைக்குறி விசுவாசம். 7. வலுவான பிராண்டுகள் விசுவாசமான வாடிக்கையாளர்களையும் நீண்ட கால லாபத்தையும் உருவாக்குகின்றன. 8. எடுத்துக்காட்டு, ஆப்பிளின் வலுவான பிராண்ட் மக்களை மீண்டும் மீண்டும் தயாரிப்புகளை வாங்க வைக்கிறது. சந்தைப்படுத்துதலின் சவால்கள். 1. கடுமையான போட்டி. பல நிறுவனங்கள் ஒரே மாதிரியான தயாரிப்புகளை விற்கின்றன, இதனால் தனித்து நிற்பது கடினம். எடுத்துக்காட்டு, நூற்றுக்கணக்கான மொபைல் போன்கள் கிடைக்கின்றன, பிராண்டுகள் கவனத்திற்காக போராட வேண்டும். 2. விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள். சந்தைப்படுத்துபவர்கள் தொடர்ந்து புதிய கருவிகள், தளங்கள் மற்றும் போக்குகளை கற்றுக்கொள்ள வேண்டும். 3. வாடிக்கையாளர் விருப்பங்களை மாற்றுதல். வாடிக்கையாளர்கள் அடிக்கடி தேர்வுகளை மாற்றிக் கொள்கிறார்கள் மற்றும் விரைவான சேவையை எதிர்பார்க்கிறார்கள். 4. அதிக சந்தைப்படுத்தல் செலவு. கூகிள் மற்றும் மெட்டா போன்ற முக்கிய தளங்களில் விளம்பரம் செய்வது விலை உயர்ந்ததாக இருக்கலாம். எடுத்துக்காட்டு, பெரிய நிறுவனங்களின் விளம்பர பட்ஜெட்டுகளுடன் போட்டியிட ஸ்டார்ட்அப்கள் போராடுகின்றன. 5. கலாச்சார மற்றும் சட்ட வேறுபாடுகள். உலகளவில் விற்பனை செய்யும் போது நிறுவனங்கள் வெவ்வேறு சட்டங்கள், மதிப்புகள், பழக்கவழக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு, இந்தியாவில் செயல்படும் ஒரு சந்தைப்படுத்தல் பிரச்சாரம் ஜப்பானில் தோல்வியடையக்கூடும். 6. தரவு தனியுரிமை விதிகள். 7. தரவு பயன்பாடு குறித்த கடுமையான விதிகள், GDPR போன்றவை சந்தைப்படுத்தலை மிகவும் சிக்கலாக்குகின்றன. உதாரணமாக, நிறுவனங்கள் வாடிக்கையாளர் தரவை சேகரித்து பயன்படுத்த அனுமதி பெற வேண்டும். 7. விநியோகச் சங்கிலி சிக்கல்கள். சந்தைப்படுத்தல் நன்றாக இருந்தாலும் தயாரிப்புகள் வாடிக்கையாளர்களை